இன்றைக்கே நம்மளுக்கு வந்து 3 கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாம் சிமிலர் பேட்டர்ன். ஆனால் நான் வந்து வேலையை குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அது பார்ப்போம் தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் முடிவு எடுக்கிறோம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து நான் பேசின வரைக்கும் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா அவங்களோட ஏன் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்களேன். நிறைய பேரோட ஆன்சர் வந்து எனக்கு இந்தமாரி இந்த ஒரு ஸ்கில் செட் வந்து எனக்கு நல்லா இருக்குது, என் கிளைண்ட்டு நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ்லாம் என்னை வச்சு வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, அப்போ நான் என்னோடய ஸ்கில் செட்டை நானே வந்து சேல் பண்ணலாம்ல மார்க்கெட்டுக்கு, அப்போ வந்து ஐ கேன் ஏர்ன் மோரில் அப்படின்ற ஆன்சர் வரல. அண்ட் இன்னொரு ஆன்சர் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வந்து என்கிட்ட வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு அது வந்து இப்போ கொஞ்சம் நிறைய ஒர்க் வருது. ஸோ நான் நினச்சேன் சார் நானே வந்து 2 பேரை ஹையர் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு கம்பெனி செட்டப் பண்ணி நானே அந்த வேலையை பண்ணலாம்ல அப்படின்னு நினச்சி பண்ணுறேன் அப்படின்ற ஆன்சரும் வரல. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இதில் என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு தெரியும், நிறைய கம்பெனிஸ் இதில் கிடையாது இந்த சர்வீஸ் செக்டரில். ஸோ இதை நான் வந்து ஒரு சர்வீஸாக எடுத்து நான் ஒரு கம்பெனி வச்சு டெலிவர் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்ற ஆன்சரும் வரல. நிறைய பேருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் செய்கிற வேலை பிடிக்கல அண்ட் என் கம்பெனியில் பயங்கர டார்ச்சராக இருக்குது, நிறைய வேலை இருக்குது, அதனால் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் வந்து ஜஸ்ட் இந்தமாரி நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாவ் ஜாகுவார் கார் இருக்குது, பைக் இருக்குது, அப்படியே ராகுல் ஜாலியாக இப்போ சிரிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் வந்து சில பேர் யோசிக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ்னால் நம்மளுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன் ரியாலிட்டி வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த திங் இஸ் லைக் எனி திங் தட் யூ பில்ட் இட் டேக்ஸ் டைம் கைஸ். நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 20,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது வந்து ஒரே நாளில் உங்களுக்கு நடந்துடல. நீங்கள் வந்து 20 வருஷம் ஸ்கூலு காலேஜுன்னு போயிருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். 20 வருஷம் ஸ்கூலு காலேஜுன்னு போயிருக்கீங்க, அந்த 20 வருஷம் வந்து அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு வேலையை கொடுத்தா நீ உட்காந்து பொறுமையாக 8 மணி நேரம் பண்ணு, உனக்கு ஆப்ஷனே கிடையாது, நீ வெளியில் போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது, கிரிக்கெட் விளாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீ உட்காந்து 8 மணி நேரம் உனக்கு பிடிக்கலனாலும் அந்த வேலையை திரும்ப 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 செய்யும். ஸோ இப்படி செஞ்சால் தான் உன்னை நான் டீச்சர்ஸ் நான் மதிப்பேன், இந்த ஸ்கூலில் உனக்கு நல்ல ரேங்க் கிடைக்கும், வீட்டுக்கு போனால் உங்கள் அப்பா அம்மா உன்னை வந்து சந்தோஷமாக பார்த்துப்பாங்க, இல்லைனா உனக்கு இந்த எல்லா இடத்துலேருந்து உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷமாக அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் லேர்னிங்கு நாலேஜ் இந்த பக்கம் ஒன்று பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து 8 மணி நேரம் உட்காந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு 20 வருஷம் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஃப்ரெஷராக, நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ஃப்ரெஷராக போனப்போ நம்மளுக்கு இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்ததுக்கு அந்த ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் வேலைக்கு போகிறப்ப 8 மணி நேரம் வேலையில் எத்தனை மணி நேரம் வேலை வந்து மற்றவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் நீங்கள் செய்கிறீங்க. 20 வருஷம் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், ஆனால் அடுத்த நாள் 20 வருஷம் முடித்து அடுத்த நாள் வந்து 8 மணி நேரம் நான் செய்ய வேண்டிய வேலையில் என்னால் வந்து 1 மணி நேரம் கூட எனக்காக தெரியல அந்த வேலை எப்படி செய்யணும் என்ன பண்ணணுன்ட்டு. எனக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரைனிங் நடக்குது, இண்டஸ்ட்ரி அலைன்டு ட்ரைனிங் ஒன்று நடக்குது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு. அப்போ ஒரு 1 இயர் 2 இயர் வந்து நான் திரும்ப ட்ரெயின் ஆகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 இயர் 2 இயர் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் புரியாது, படித்தது வேறு இருக்கும், நடக்கிறது வேறு இருக்கும். இது எல்லாத்தையும் உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் சர்வை பண்ணி நம்ம ஒரு 20,000 30,000 சம்பளம் வாங்க ஆரம்பிப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு உங்களோட உழைப்பு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் உங்களோட உழைப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 25 வருஷம் 26 வருஷம் நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நீங்கள் ட்ரெயின் ஆன விஷயம், இது வரைக்கும் நீங்கள் படித்த விஷயம், இது எல்லாத்த விட இது வேறு மாதிரி ஒரு விஷயம். இதில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 8 மணி நேரம் வேலையில் நீங்கள் சரியாக செய்யலைன்னா ஸ்கூலில் எப்படி டீச்சர்ஸோ காலேஜில் எப்படி லெக்சரர்ஸோ அதேமாரி உங்கள் ஆஃபீஸில் ஒரு டிஎல் இருப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. உங்கள் ஒர்க்கு சரியான ப்ராக்ரஸ் இல்லைனா என் ரூம்க்கு வா அப்படின்றவாங்க. கூப்பிட்டு வரிசையாக நீங்கள் என்னென்ன பண்ண, நீ இந்த பார் இவ்வளோ நேரம் இந்த ஒர்க்கை எடுத்துக்கலாமா, இது இன்னும் கம்மியாக இருக்கணும், நீ என்ன பண்ணி ஈவினிங் 1 மணி நேரம் உட்காந்து வேலை செய்ய அப்படின்றவாங்க. இப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து நீங்களாக இன்ட்யூட்டிவாக வேலை செய்யலைனாலும் உங்களை செய்ய வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. எனக்கு யாரும் வந்து எனக்கு வேலை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நானே எடுத்து என் வேலை என்னென்னவோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு நானே பண்ணிவிடுவேன் அப்படின்னீங்கன்னா பிஸ்னஸ் வில் பி குட். உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து மற்றவங்க சொல்லி நீங்கள் 8 மணி நேரம் வேலையை நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்னாலுமே அந்த வேலையை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றது வந்து இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா வந்து சொல்ல மாட்டாங்க, உங்கள் மேனேஜர் அங்கே கிடையாது, உங்களுக்கு வேறு ஒரு கைடன்ஸ் யாருமே கிடையாது. ஸோ யூ ஆர் த ஷைனிங் ஸ்டார்.
ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஷூட்டிங் ஸ்டாராகவும் ஆகலாம், இல்லை வந்து நம்ம சன்னு மாதிரி வந்து எப்பவும் பிரகாசமாகவும் இருக்கலாம். பட் த பாயிண்ட் இஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனேயே இட்ஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு அப்போ வந்து உங்களுக்கு இந்த தூண்டி விடணும், எனக்கு வந்து ஞாபகப்படுத்தணும், எனக்கு ஒரு வேலையை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இஃப் யூ எக்ஸ்பெக்ட் ஸ்பூன் ஃபீடிங்னா யூ வில் டை. ஸோ த பிஸ்னஸ் வில் கில் யூ மச் ஃபாஸ்டர். யூ வில் லூஸ் டைம் அண்ட் யூ வில் லூஸ் credibility. மெயின் திங் தட் இஸ் ஆல்சோ தேர். நீங்கள் ஞாபகம் கைஸ். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் நான் அப்பப்போ டெஸ்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேர் வந்து எனக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. $200 $300 கேட்டால் நிறைய பேர் கொடுப்பாங்க. கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, லட்சே ஒரு 2000 3000 கேட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 பேர் 6 பேர் கொடுப்பாங்க. இதே வந்து ஒரு $10,000 நான் சொல்கிறது வந்து 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு யாரும் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ ஒரு வீடும் வச்சு, ஒரு ஜாகுவார் கார் வச்சு, இத்தனை பிஸ்னஸை ரன் பண்ணி இவ்வளோ இயர்லி டேர்ன் ஓவர் வச்சுருக்கேன், இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லேயே நம்மளோட க்ரெடிபிலிட்டியை நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கிறப்ப இந்த பிஸ்னஸில் நீங்கள் சரியான முயற்சி போடாமல் நீங்கள் சும்மா வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன என்னோடய க்ரெடிபிலிட்டி இப்போ நான் இதில் ஃபெயில் ஆனேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே என் கையில். ஸோ இன்றைக்கி நான் உட்காந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு பதிலாக உட்காந்து நான் போய் கேம் விளாண்டுருக்கலாம், நான் போய் தூங்கலாம், டிவி பார்க்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். பட் இந்த வீடியோவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்ரஸ். அண்ட் இது முடிச்சுட்டு நான் மெயில் அனுப்புறது, ஆஃபீஸ் மீட்டிங், இது எல்லாமே என்னோடய ப்ராக்ரஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செல்ஃப் இன்ட்யூட்டிவாக நீங்கள் இந்த வேலையை நீங்கள் செய்யலை, உங்களை புஷ் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த பிஸ்னஸ் வில் கில் யூ வெரி குயிக்லி. அட் த சேம் டைம் உங்களோட க்ரெடிபிலிட்டி அது கொண்டுடும். இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து $200 வந்து இத்தனை பேர் கொடுப்பாங்க, $200 ஒரு $2000 இத்தனை பேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒருவேளை அந்த பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிட்டுனா அதில் இருக்கவங்க யாருமே எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இதே நான் ஒரு வேலைக்கு நான் ரெகுலராக போய் நினச்சிக்குவேன், இதில் இருக்கவங்கலாம் வந்து அதே அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, எனக்கு கடனாக கொடுப்பாங்க. இந்த கடனாக கொடுக்குறது வந்து இட்ஸ் நாட் லைக் ஐ வாண்ட் இட் அப்படின்றது கிடையாது. இட்ஸ் லைக் நம்மளை வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம எவ்வளோ ஒர்த்து. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பையன் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து திடீர்னு அர்ஜென்ட்டாக வந்து எனக்கு ஒரு $10 வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அவனை நம்பி கொடுப்பீங்க. அதே அவன் ஒரு $10,000 வேணும், எனக்கு $1,00,000 வேணும்னா கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஸோ தட் இஸ் த சேம் திங் கைஸ். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே நான் எனக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல வேலையில் இருந்தேன். ஸோ அந்த வேலையில் வந்து வச்சு தான் இந்த வீடு லோனே வாங்கினேன். இப்போ இந்த பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு இந்தமாரி வீட்டுக்கு லோன் வாங்க முடியாது. ஏன் ஜாகுவார் கார் கூட லோன் வாங்க முடியாது. ஈவன் தோ என்னோடய இன்கம் நிறையா இருந்தாலுமே ஜாகுவார் கார் கூட லோன் வாங்க முடியாது. ஓகேவா? தட்ஸ் ரியாலிட்டி. ஸோ அதனால் அக்கறைக்கு கரப்பச்சை அப்படின்ற மாதிரிலாம் பிஸ்னஸில் வராதிங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு வேலையை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா வந்து இட் மே ஒர்க். ஏன்னா ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பில்டிங் மாறும், டெஸ்க் மாறும், பட் கிட்டத்தட்ட உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்றா இருக்கும். மேனேஜர் வேறு மேனேஜர் இருப்பாங்க, அவ்வளோதான். வேறு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஃப்ரம் அ பிஸ்னஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஹோல் நியூ கேம். ஸோ அந்த கேமுக்கு வந்து யூ ஹாவ் டு ப்ரெப் யுவர் செல்ஃப் கைஸ். ஸோ நான் ப்ரெப் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து தானே எந்திரிச்சு ஓடுற ஒரு ஆளாக இருக்கும். நான் சின்ன இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு முன்னாடியும் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அப்புறமும் அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் இருக்கிறப்பையும் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் ஹவு ஐ ஹேண்டில் திங்ஸ். ஸோ அந்த சின்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து யூ வில் பி சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து உங்களை சுற்றி தேவையில்லாத கதைங்க இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அதை கேட்குறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து திரும்ப தோணணும். ஸோ அப்படி தோணலை, யாராவது ஒருத்தவங்க வந்து பக்கத்து வீட்டு கடை, ஏற்று வீட்டு கடை, குடும்ப கதை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை உட்காந்து ரசிக்க தோணுது உங்களுக்கு அப்படின்னா வந்து யூ நாட் ஃபிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்லாம் கிடையாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் வந்து பிஸ்னஸை சக்சீட் ஆகிறதுக்கு அப்படின்றது வந்து 100 பேர் வராங்கன்னா அதில் ரொம்ப கம்மி பேர் தாங்க சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆலோசனை கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பிக் பாஸ் இருக்குது. அந்த பிக் பாஸ் நடுவில் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன். திடீர்னு வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து எனக்கு புதுசாக ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா, இன்றைக்கி ஓகேனா இன்றைக்கே கூட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு ஒன்று வருது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த சீனை முடிச்சுட்டு நீங்கள் அந்த லீட் எடுக்கலாமா, இந்த லீட் எடுத்துகிட்டு அப்புறமா சீனை வந்து போனால் பரவாயில்ல அப்படின்னு போய் எடுப்பீங்களா, இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். எனக்கு இன்னமும் நான் சொல்கிறேன், நான் போய் உட்காந்து சாப்பிட்றப்ப தான் நான் டிவி பார்ப்பேன். அந்த டிவி பார்த்துட்டே இருப்பேன், நான் தான் அந்த படத்தை வைப்பேன். ஏன்னா நான் சாப்பிட்றப்ப நான் தான் டிவி ரிமோட் எங்கில் தான் இருக்கும். ஏன்னா நான் அப்போ மட்டும் தான் டிவி பார்ப்பேன். நான் ஏதோ ஒரு படத்தை வைப்பேன், அந்த படம் வந்து ஒரு 15 minutes 20 minutes ஓடிட்டுருக்கும். எனக்கு நிஜமாலுமே படத்தை பார்த்துட்டே இருக்கிறது தான் எனக்கு ஞாபகம் இருக்கும்.
திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த ரூமில் இருப்பேன், நான் பாட்டுக்கு உட்காந்து இதே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப லஞ்ச் டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும், திரும்ப நான் போவேன், திரும்ப அந்த படத்தை வந்து நான் ப்ளே பண்ணுவேன். எனக்கு வந்து அப்போ நான் யோசிக்கிறது என்னென்னா, எப்படி நான் வந்து எந்திரிச்சு வந்தேன், எப்போ எந்த சீனில் நான் எந்திரிச்சு வந்தேன், எனக்கே அது ஞாபகமே இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சீன் நடந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஆஃபீஸில் வந்து ராகுல் எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூ, சர்வர் டவுன், அதுமாரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூ வந்த உடனே என்னோடய ஹோல் வேர்ல்டு ஆஃப் ஆகிடும். திஸ் இஸ் ட்ரூ கைஸ். என்னோடய ஹோல் வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். எனக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டிவியில் என்ன நடக்குது, எனக்கு அது ஒரு செகண்டில் எனக்கு அது இம்பார்ட்டண்ட்டாகவே தெரியாது. எனக்கு அது வந்து ஞாபகம் கூட இருக்காது. மை ஹோல் வேர்ல்டு ஃபோக்கஸ் வந்து வில் கம் பேக் டு திஸ் ஒன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஓகே, எனக்கு எதுவும் பெரிய வேலை இல்லைனா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டே இருப்பேன். மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜ் பார்த்த உடனே எனக்கு ஹோல் வேர்ல்டு டிம் ஆகிடும். இந்த படம் ஓடுறது எல்லாமே டிம் ஆகிடும், நான் பாட்டுக்கு வந்துடுவேன். நிஜமாலுமே இது நிறைய தடவை நடந்திருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் பார்த்தா கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா இங்கே உட்காந்துட்ருப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், நான் எப்படி வந்தேன் இங்கே, எனக்கு யார் என்னை கூட்டிகிட்டு வந்து விடல, நான் எப்படி வந்தேன் டக்குன்னு, எப்படி நான் திடீர்னு எந்திரிச்சு வந்தேன், தட்டை போட்டேன், கை கழுவுனேனா இல்லை நான் அப்படியே வந்துட்டேன்னா எனக்கு அது ஞாபகமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கணும் கைஸ். அண்ட் செகண்ட் வந்து டைம்னு சொல்லிட்டு யூ ஷுட் பி டைம் ஹங்க்ரியாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண பிடிக்காது. இது வந்து இட்ஸ் அ ட்ரூ ஃபேக்ட். எனக்கு வந்து எப்படின்னா, நான் ஸ்கூல் டேஸ்லையும் சரி காலேஜ் டேஸ்லையும் சரி என் பர்த்டே யாருக்குமே சொல்லவே மாட்டேன். அண்ட் இப்போ கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், எனக்கு எவ்வளோ வயசுன்னு கேட்குறப்ப என்னோடய வயசு எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையும் சொல்கிறது வந்து நான் 82 born அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது வந்து எனக்கு இட் ரிமைண்ட்ஸ் மீ ஐம் ஜஸ்ட் லாஸ்ட் 1 year ஆஃப் மை டைம். ஸோ ஐம் நாட் டூ ஹாப்பி. நான் இத்தனை இயர்ஸ் வந்து நான் இருந்திருக்கேன் அப்படின்றது வந்து இட்ஸ் கான், இட்ஸ் மை பாஸ்ட். ஸோ அதனால் வந்து தெர் இஸ் நத்திங் டு செலிப்ரேட் அட் திஸ் பாயிண்ட். எனக்கு வந்து இன்னும் இருக்க போகிற டைம் கம்மி தான். இதுக்கப்புறம் நான் குட்டிக்காரனாக போட்டாலும் சரி, நான் பில்லியனராக இருந்தாலும் சரி, ஐ வில் நாட் கெட் another chance to come back again. நான் திரும்ப இந்த பூமிக்கு வரத்துக்கு சான்ஸே கிடையாது. இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான். இந்த மக்கள்கிட்ட பழகிறதா இருக்கட்டும், இந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதா இருக்கட்டும், என் பேரை வச்சு ஒரு கொடியை நாட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு இப்போயிலேருந்து இன்னும் இருக்க போகிற இந்த கொஞ்ச நாள் தான், 20 வருஷமோ 30 வருஷமோ ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம். எனக்கு அந்த இருக்கிற டைம் ஃப்ரேம் மட்டும்தான் இந்த ஹோல் உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். ஸோ இந்த சான்ஸை வந்து ஐ cannot மிஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கணும். ஒரு புதுசாக ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பயந்து ஓடுற டைப்பாக இருந்தால் பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஏன்னா யூ வில் ஸ்டார்ட் டிபெண்டிங் ஆன் பீப்புள். டெக்காக இருக்கட்டும், இ-காமர்ஸாக இருக்கட்டும், எதாவனாலும் இருக்கட்டும், ஒரு புது விஷயத்தை பார்த்துட்டு இது நான் சின்ன லெவலில் சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு என் கம்பெனி வந்து ஜெக்கோடியான்னு சொல்லி ஆரம்பித்து, அப்போ நான் போய் நிறைய குட்டி குட்டி பிஸ்னஸ்லாம் போய் பேசுவேன். அவங்க ஏன் வளரல, ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்த சின்ன சின்ன கடைங்க, இந்தமாதிரி நிறைய பிஸ்னஸஸ், இந்த ஹார்ட்வேர் கடைங்க, இந்தமாதிரி நிறைய இடத்துல போய் பேசுவோம். ஏன் வந்து இத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 20 வருஷம் 30 வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணல, ஏன் வந்து அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணல, ரெவென்யூ வருது, ஏன் வந்து எப்படி அவங்களால வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுது, ஏன் அவங்க நவுறல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு பயம். அது கற்றுக்கிறதுக்கு பயன்றதை விட அந்த உடம்பு உடஞ்சி அதை செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்மளுக்கு தான் இதிலேயே காசு வருது, பொருளை வாங்கி போட்டாச்சு, கடையில் பின்னாடி பொருள் இருக்குது, 4 பேர் வேலை செய்கிறானுங்க, கஸ்டமர் வராங்க, பொருள் எடுத்து கொடுத்தா முடிஞ்சிச்சு, ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாரி வச்சோமா, லைஃப் லாங் அப்படியே ஓட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வில் நாட் ஒர்க் ஃபார் ஆல் த கேசஸ். ஸோ யூ ஷுட் பி ஹங்க்ரி ஃபார் லேர்னிங் கைஸ். ஒரு புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து அது உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படியோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. இப்போ பிளாக் செயினுக்கும் என்னோடய பிஸ்னஸ்க்கும் இப்போதைக்கு டைரெக்டாக சம்மந்தம் கிடையாது. பட் நான் அப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் விட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 1 year 2 year டவுன் தி லைனில் பிளாக் செயின் மைட் பி சம்திங் விச் கிவ்ஸ் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்போ வந்து அதை எடுத்து பண்ணுறதுக்கான டேலண்ட் இருக்காது, அதை எடுத்து பண்ணுறதுக்கான கேலிபர் வந்து என் கம்பெனியில் இருக்காது, ஏன்னா அதை நான் இனிஷியேட் பண்ணலை. ஸோ இப்போ என்னென்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிரிப்டோ மைனிங் பண்ணால் மட்டும் போதாது, பிளாக் செயினில் சொலிடிட்டி லேர்னிங்னு ஏதோ ஒன்று பண்ணியாகணும். நான் ஒரு சின்னதாக ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணுறோம், எதையோ ஒன்று பண்ணியாகணும். அதை பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வரப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் தான், ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான் கைஸ். அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் ஒரே ஒரு டெவலப்பரை ஹையர் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு. அந்த டெவலப்பரை வச்சு நீங்கள் அந்த கிளைண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணுவீங்க, அந்த ப்ராஜெக்டாக கொண்டு போய் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் போடுவீங்க. இதை வந்து கேஸ் ஸ்டடியாக யாரோ ஒருத்தங்க எடுத்து பார்ப்பாங்க, ஓ சிட்னியில் வந்து மொத்தமாக 30-40 கம்பெனி தான் பிளாக் செயின்
டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அதில் இது ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் வரும், அதில் இன்னும் 2 டெவலப்பர் ஹையர் பண்ணுவேன். ஏன்னா அப்புறம் ஒரு பிடிஎம்ஐ போட்டு இது ரிலேட்டடாக லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவேன். இப்போ வர லீட்ஸை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டீம் பில்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் டவுன் தி லைனில் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் யூனிட்டே எனக்கு வந்துச்சு. இந்த பிஸ்னஸ் யூனிட் வந்து நான் அந்த ஒரு எஃபர்ட்டை போட்டு அதை லேர்ன் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு வர கிளைண்ட்டை நான் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு லேர்னிங் ஹங்கர் ஃபார் லேர்னிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹவு டு யூ மேனேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் கைஸ். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கிவ் அ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல் டு எவ்ரி ஒன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தே கேனாட் டேக் மை டைம் ஜஸ்ட் லைக் தட். ஸோ யாராக இருந்தாலும் சரி, என் டைம் வந்து இட்ஸ் இன் மை ஹேண்ட்ஸ். நான் கொடுக்கணும்னு நினச்சா தான் கொடுக்க முடியும். இட்ஸ் பிகாஸ் தட்ஸ் மை சர்வைவபிலிட்டி கைஸ். ஏன்னா நான் அப்படி யார் வந்தாலும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் வந்து 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் போதும், எனக்கு யாராவது ஒருத்தங்க எனக்கு வந்து மந்த்லி பில்லெல்லாம் பே பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. எனக்கு இன்றைக்கி எனக்கு வேணும்னா நான் 12 மணி நேரம் வேலை செய்யணும், 24 மணி நேரம் கூட வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சால் தான் நாளைக்கு நான் வந்து இருப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப என் கையில் இருக்கிற டைம் தான் வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். அதை நான் இப்படி கொடுத்து எல்லோரும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒன்ஸ் யூ லாஸ் த டைம்னு வச்சுக்கோங்க, யூ லாஸ் த லெவரேஜ். நீங்கள் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு 1 வீக் 2 வீக் வந்து இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம் கைஸ். நீங்கள் பார்ப்பீங்க என்னோடய வீடியோஸ், நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் பார்த்துச்சிங்கன்னா சில சமயம் மந்த் எண்டிங்கில் வந்து என்னால் சிரிப்பே இருக்காது என் முகத்தில். ஒரு ரீசன் என்னென்னா, இன்னும் பே பண்ண வேண்டிய கிளைண்ட்லாம் பே பண்ணல, சேலரிஸ் கொடுத்தாகணும், இந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்டி ஆகணும், இந்த லோன் இருக்கும், அது இருக்கும், எல்லாருக்கும் இருக்க கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நம்மளை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வேலையில் இருந்தாலும் ஒரு பர்சனல் லோனை போட்டு அந்த மாதம் 2 மாதம் நம்ம ஓட்டலாம். இப்போ பிஸ்னஸில் என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 வாரம் நீங்கள் உங்கள் டைம் எப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் இருக்க 2 வாரத்தில் நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி கிளைண்ட் அதை ஹாப்பின்னு சொல்லி பணத்தை பே பண்ணுறதுக்கு அந்த மந்த் எண்டுக்கு பேமெண்ட் வராது. ஸோ அப்போ ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஷர் வரும். அண்ட் இதேமாரி கிளைண்ட் கிட்டேருந்து வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுவாங்க. டெவலப்பர்ஸ் வந்து உடனே வந்து இல்லை நான் லீவ் எடுத்துக்கிறேன், நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் முரட்டு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹவ் யூ ஹேண்டில் ரிலேஷன்ஷிப் வந்து இட் ஆல்சோ மேட்டர்ஸ். இது வந்து இட்ஸ் அ ப்ரெடி பிக் வீடியோ. நம்ம ஐ திங்க் வில் ஸ்டாப் இட் ரைட் ஹியர். அண்ட் இது வந்து ஒரு ரீசன் என்னென்னா, இன்றைக்கே நிறைய பேர் இதே டாபிக் மெசேஜ் பண்ணுறாங்க, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக சரி பண்ணலாம், இந்த ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓவர்சீஸ்லேருந்து இந்தியா நான் போகிற ராகுல், எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். நான் வந்து இங்கே வேலையை குவிட் பண்ணிட்டு இந்தியாவில் போய் நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்தியாவில் போய் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து